உலகம் உங்கள் கையில். தமிழ் வாழ தமிழால் இணைத்து. எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன் போட பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர்லாம் சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கனால வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. பழைய என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜினால எஸ்கேப் ஆயிருக்காயா? ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சியை யாரு காப்பாற்றுறது? அவன் ஃபேமிலி யாரு மெயின்டைன் பண்றது? இவ்வளவு குஜராத்ல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா? ஆனா அவன் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. ஒரு 2-3 நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான். அது எப்படி பிள்ளைக்கு வளைக்க கூடாதுக்காக ஒரு ஆப்பு பிராந்தி வாங்கி ஊத்தி விட்டு அடிச்சுட்டாயா? அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. என்ன அடி? பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்கிறீங்க. எப்படி எல்லாம் உன் காலில் வந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. ஒன்னே தெரிஞ்சுக்கிறேன், என் கட்சி தொண்டரின் காலிலே இருக்க சுண்டு வரலிலே ஒரு குண்டுமணியான ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். யார் இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றான்? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. சரி, நீ யாரு? நான் யாரா? இவ்வளவு நேரம் எதிர்கட்சி கிழிச்சியே அந்த ஈகுகா கட்சி தலைவரோட உயிர் தொண்டா நானு. அந்த தொண்டனா? அடடா, நம்ம பர்சனல் மேட்டர் அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலே எதிர்கட்சியில இருந்து ஒரு மூதேவி அருவாளோட வந்து நிக்குது. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா. கடவுளே, வெட்டுவானோ? ஏய், என்னடா சொன்ன? எதிர்கட்சிக்கார தலையை போற தோரணம் கட்டி தொங்க விடுவியா? தோரணம் கட்டி தொங்க விட எங்க மண்டை என்ன மாயலையா? அடி எங்க வர்ற? மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல இங்கேயே உன்னை கூறு வெட்டி போட்டுருவேன். கேளா மன்னிப்பு? மன்னிப்பா? தெரியாது போடுங்க நம்மளை பத்தி. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனுக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்குத்தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அண்ணே, வாங்க போ. அண்ணே, உங்களுக்கு எனக்கு ஒரே தைரியம், ஓட்டுக்கினேன். டேய், முன்னாடி வாடா. அண்ணே, பின்னால உட்காந்தா கொஞ்சம் ஈஸியா. நான் முன்னாடி ஓட்டும் போது பின்னாடி இறங்கி வர்றதுக்கா? வா, முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. கேட்டுக்குள்ளையா? அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தை வச்சு பண்ணிடாங்க. ஆமா, நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஏய், மூறாங் இது டீசன்ட். ஏனே வலியக்க அந்த கட்சியில போய் சேர்ந்தீங்களே, ஏதாவது பதவி கொடுத்தாங்களா? ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வெளியே சொன்னா நான் எப்படி ஒருங்கிணைப்பாளராக இருக்க முடியும்? நான் இந்த சைன்யத்தின் சேனாதிபதி, மக்கள் நல கூட்டணியின் சேனாதிபதி. இந்த படையை ஜெயிக்க வைப்பேன்.